வெனிசுலாவில இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்துறதா குற்றம் சாட்டி அந்நாட்டு மீது படையெடுத்த அமெரிக்கா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செஞ்சு நாடு கடத்தினார். இப்ப 2 பேருமே அமெரிக்க சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள்ல அமெரிக்கா முதலீடு செய்ய போறதா அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. இது தொடர்பா ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில புதிய எண்ணெய் ஒப்பந்தத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பணத்தின் மூலமா வெனிசுலா இனி அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டும் வாங்க போவதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இந்த கொள்முதல்ல அமெரிக்க விவசாய பொருட்கள், மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், மின் கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி துறை மேம்பாட்டுக்கு தேவையான பொருட்களும் அடங்கும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வெனிசுலா தன்னுடைய முதன்மை பங்காளரா அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உறுதியளிச்சிருக்கு. இது புத்திசாலித்தனமான முடிவு மட்டும் கிடையாது, வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களுடைய நலனுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதா வெனிசுலாவில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீனா, ரஷ்யா, கியூபா நாடுகளுடனான உறவுகளை முறிக்கணும் அப்படின்னு இடைக்கால அரசுக்கு ட்ரம்ப் நிபந்தனை விதித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்.